வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சா? இல்ல சார், இப்பதான் வந்தேன். ஆ சொல்லுங்க. மயக்க மருந்து கலந்த மாதிரி ரிப்போர்ட்ல எதுவும் வந்திருக்கா? என்னங்க ரிப்போர்ட்? அவங்க பிளட்ல அனஸ்தீஷியா கொடுத்ததுக்கான சாம்பிள் இருக்கு சார். ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி அது உள்ளூர் மருந்து கிடையாது சார், ஃபாரின் மருந்து. ஃபாரின் மருந்தா? என்னங்க சொல்றீங்க? ஆமா சார், அது ரொம்ப ரேரான மெடிசன். அதை இந்தியாவில் பயன்படுத்தக்கூடாதுன்னு தடை பண்ணிருக்காங்க. இந்தியாவில் தடை பண்ணிருக்காங்கன்னா அப்புறம் எப்படிங்க இங்க வந்துச்சு? சார், இந்த மருந்து சிங்கப்பூர்ல தான் தயாரிக்கிறாங்க. நம்ம ஊர்ல இருக்க சில ஹாஸ்பிட்டல்ஸுங்க அந்த மருந்தை ரகசியமா வேற ஒரு பேர்ல இங்க இம்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க மூலமா கூட நீங்க சந்தேகப்படுற ஆள் இதை வாங்கிருக்கலாம். எந்தெந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து அந்த மருந்தை இம்போர்ட் பண்றாங்கன்னு சொல்ல முடியுமா? சார், ஏதோ தெரிஞ்சவங்கிறதுனால தான் இவ்வளவு தகவலையும் சொல்றேன். இதுக்கு மேலேயும் தகவல் வேணும்னா நீங்க தான் கண்டுபிடிச்சுக்கணும். நான் சொன்னா எனக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிடும் சார். நான் வரேன். சார் சார் ப்ளீஸ் சார், நீங்க சொன்னாதான் எங்க குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையை சால்வ் பண்ண முடியும். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். என்ன தப்பா எடுத்துக்காதீங்க சார், என்னால இதுக்கு மேல எதுவுமே சொல்ல முடியாது. உங்களுக்கு வேணும்னா இந்த மெடிசன் நீங்க இம்போர்ட் பண்றது யாருன்னு நெட்ல தேடி பாருங்க, கண்டிப்பா ஏதாவது க்ளூ கிடைக்கும். சரி, நான் வரேன் சார். நெட்ல தேடி பார்த்ததில் இந்த ஹாஸ்பிட்டலோட சேர்த்து மொத்தம் 4-5 ஹாஸ்பிட்டல் லேப்ல மட்டும்தான் இந்த மருந்து இம்போர்ட் பண்றாங்கன்னு காட்டுது. இப்போ உள்ள போய் யார்கிட்ட கேட்கறது? சரி, யோசிச்சுக்கிட்டே இருந்த வேலைக்கு ஆகாது. அத்தை மேல விழுந்த பழியை துடைக்கணும்னா நம்ம இதை கண்டுபிடிச்சுதான் ஆகணும். போய் விசாரிப்போம். ஒரு வேலை சொல்லலைன்னா அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஆமா சார், அவங்க கிட்ட உடனே எல்லாரும் மேடம், இங்க லேப் எங்க இருக்கு? ஏன் சார், பிளட் செக்அப் பண்ணணுமா? இல்லங்க, லேப் டெக்னீஷியன் கிட்ட ஒரு விஷயம் பேசணும். இவர்கிட்ட கேளுங்க. ஓ, இவர்தானா? சரிங்க சார், ஒரு நிமிஷம். சொல்லுங்க சார், என்ன விஷயம்? ஒரு சின்ன ஹெல்ப். சொல்லுங்க சார். இதில் இருக்க மெடிசனை இந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியால் யாராவது வாங்கியிருக்காங்கன்னு கொஞ்சம் பார்த்து சொல்ல முடியுமா? இல்லை சார், இந்த மருந்துங்க கிடைக்கிறது இல்லை. வேற எங்கேயாவது வாங்கியிருப்பாங்க. கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லுங்களேன். நீங்கள் சொன்னால் ஒரு குடும்பத்தை காப்பாற்றலாம். சாரி சார், எங்கள் ஹாஸ்பிட்டலில் இந்த மருந்து யூஸ் பண்ணுறதில்ல. சரிங்க, தேங்க்ஸ். தேங்க்யூ சார். இந்த டெஸ்ட் ரிப்போர்ட்ல இருக்கிற மருந்து இந்த ஹாஸ்பிட்டல்ல கிடைக்கும்ல? சார், எனக்கு இதை பத்தி தான் எதுவும் தெரியாது சார். எங்க சீனியர் டெக்னீஷியன் தான் இன்னைக்கு லீவு. அவங்களுக்கு தான் இதை பத்தி தான் தெரியும். அவங்க வந்ததுக்கு அப்புறம் நீங்க வாங்க. சரிங்க. சரி, டேப்லெட்ஸ்லாம் டெலிவரி பண்ணிட்டியா? டெலிவரி பண்ணுறேன். ஓகே. வேலா, என்னாச்சு? ஏதாவது தகவல் கிடைச்சதா? ஒன்றும் கிடைக்கல. ஏன் ஒரு மாதிரியா இருக்க? தேடி போனது கிடைக்கலன்னு கவலையில இருக்கியா? ஒரு சின்ன ஏமாற்றமா தான் இருக்கு. ஆனா எல்லா விஷயமும் ஈஸியாக நடந்துடாது இல்லை. இன்னும் 3 ஹாஸ்பிட்டல் இருக்கு, அதெல்லாம் போய் விசாரிக்கணும். அதில் ஏதாவது தகவல் கிடைச்சா நம்ம தேர்ற ஆளை கண்டுபிடிச்சிடலாம். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பெண்களுமே தன்னோட புருஷங்கிட்ட எதிர்பார்க்கறது ஒன்னே ஒண்ணுதாங்கய்யா, நம்பிக்கை. ஆனா ஜானகி அம்மாவுக்கு உங்ககிட்ட இருந்த அந்த நம்பிக்கை கிடைக்கவே இல்லைங்கய்யா. போதும். இதா சாக்குன்னு ஆளுக்கு எனக்கு பாடம் எடுக்க வேண்டாம். இன்னைக்கு வேணும்னா அவ தப்பு பண்ணாம இருந்திருக்கலாம். ஆனா 25 வருஷத்துக்கு முன்னாடி என் கண்ணால நான் பார்த்திருக்கேன்.
அதெல்லாம் பொய்ன்னு யாராலையும் நிரூபிக்க முடியாது. ஏன் இவளாலேயே முடியாதுன்னு தானே இத்தனை வருஷமா கண்காணாம வாழ்ந்துட்டு இருந்தா? இத்தனை வருஷம் கழிச்சு வந்தா பண்ண தப்பெல்லாம் இல்லைன்னு ஆயிடுமா? ஐயோ மச்சான், என்ன மச்சான் பேசிக்கிட்டு இருக்கீங்க? அப்போ அன்னைக்கு நடந்தது மட்டும் ஏன் ஒரு செட்டப்பா இருக்க கூடாது? வாய்ப்பே இல்லைங்க. அன்னைக்கு நடந்தது அத்தனையும் உண்மை. இன்னைக்கு அந்த வீரசேகரன் இவங்களை கடத்திருக்கான்னா இவங்க 2 பேருக்குள்ள என்ன குடுக்கல் வாங்கல் பிரச்சனைன்னு யாருக்கு என்ன தெரியும்? அப்படி போடு. வேலன் தலைகீழா நின்னு தண்ணி குடிச்சாலும் ரத்தன மனசுல இருந்து அதை அழிக்கவே முடியாது போல இருக்கே. அப்பா, நமக்கு வேலை மிச்சம்டா சாமி. ஐயா இப்ப முடிவா என்னதாங்க ஐயா சொல்றீங்க? ஜானகி அம்மா மேல தப்பு இல்லைன்னு ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ஓஹோ, என்னையே கேள்வி கேட்கிற அளவுக்கு வந்துட்டீங்களா? இந்த ஒரு விஷயத்துல அவ தப்பு பண்ணலங்கிறதுனால முன்னாடி செஞ்சதெல்லாம் இல்லன்னு ஆயிடாது. என்னைக்குமே இவ செஞ்ச நம்பிக்கை துரோகத்தை நான் மறக்கவும் மாட்டேன், மன்னிக்கவும் மாட்டேன்.